ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா வேலை எதுவும் இல்லைன்னு கேட்டால், ஆமாம், வேலை எதுவும் இல்லை. நைட்டு 9 மணிக்கு போய் விடிய காலம் 2 மணிக்கு தான் வந்தோம். அதனால் பசங்க எல்லாம் தூங்கின்னு இருப்பாங்க, ஒன்றும் வேலை எதுவும் வரல. அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னு இந்த வீடியோ எடுக்கிறேன். என்னென்னா, நான் எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு யூடியூப்பில் பார்க்கும்போது, அதில் பெரும்பாலும் சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வீடியோ போடுங்க. போடும்போது உங்கள் வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க. ஒரு 3 பேர் 2 பேர் தான் பார்ப்பாங்க. சப்ஸ்கிரைபும் யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் வீடியோ போடாமல் நிற்காதுங்க. நீங்கள் வீடியோ போட்டுன்னே இருங்க. போட போட தான் சரி எதனா ஒரு விஷயம் டக்குன்னு எதனா ஒரு வீடியோ ரீச் ஆகிடும், அதில் கொஞ்சம் இதுவாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் நினச்சிக்கினேன் மனசுக்குள்ளே, அது எப்பட்றா அது நம்ம ஃப்ரெண்டுங்களே 50-60 பேர் இருக்கானுங்க. அது இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு 6000 ஒரு 5000 பேர் இருக்காங்க. இங்கே அங்கேன்னு வந்து பார்க்குறோம், எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்களாம் பார்க்க மாட்டாங்களா? அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்களா? சும்மா எதனா சொல்லணும் இவனுங்க சொல்லுவானுங்க அப்படின்னு நினச்சின்னு பார்த்தா, கடைசியில் அதேமாதிரி தான் நமக்கு ஆகுது. எத்தனை ஃப்ரெண்டு நம்ம ஃபேஸ்புக்கில் இருந்தாலும், எத்தனை ஃப்ரெண்டு நம்ம கூட இருந்தாலும், நம்ம வீடியோ நல்லா இருந்தால் தான் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதனால் அவங்க சொன்னது அப்போ தான் புரியுது, எதுக்கு அவங்க சொன்னாங்க, எதனால் இப்படி சொன்னாங்க. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோ மட்டும் போடாமல் நிறுத்தாதுங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் வீடியோ போடுங்க அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னு இப்போ தான் புரியுது. கிரிஞ்சு வீடியோ கிரிஞ்செல்லாம் இல்லை காய்ஸ், சும்மா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணோம், அவ்வளோதான். சரி, வேலை வருதா இல்லைன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் மட்டும் பண்ணால் போதும். எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற. என்னடா எந்த இன்ட்ரோவும் கொடுக்காமல் வண்டி ஓட்டுன்னு போகிறான்னு பார்க்குறேங்களா? இந்த வண்டியை நானே ஓட்டல, கூட இருக்கிற டிரைவர் ஓட்டுறாரு. அவங்க மேடம் காசு கொடுத்து போய் சிலிண்டர் ஆயினவா அப்படின்ட்டாங்க. எங்கள் மேடம் சொல்லலை, அவங்க மேடம். அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. டிரைவர் நாங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தான் இருக்கிறோம். அதனால் சரி, காலி சிலிண்டர் மட்டும் எடுத்துன்னு போய் காரில் வச்சுட்டு நான் ரூமுக்கு வந்துட்டேன். சரி, இருந்தாலும் இருக்கிற இடத்த கொஞ்சம் காட்டலாம், சிலிண்டர் ரேட்டில் எவ்வளோ போகுது அதை கொஞ்சம் காட்டலாம் நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்ட்டு சைடில் உட்காந்துன்னு வீடியோ எடுத்துன்னு போகிறேன். அவர் வந்து டிரைவிங் பண்ண போயின்னு இருக்கார். டிரைவிங் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கும்போது பேசலை. அவர் சரி, அவர் ஃபோன் பேசினா தராங்காட்டி நான் இடையில எதுவும் பேசலை. வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு ரூமில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கிறேன். காட்டுறேன். இங்கே இருக்கிற சிலிண்டர் ரேட்டு கேட்டால் நீங்கள் பெட்ரோல் விலையோட என்னடா இன்னும் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. இங்கே வந்து ஒரு சிலிண்டரோட ரேட்டு வந்து 750 ப்ளீஸ். ₹1 கூட கிடையாது இந்த ஊர் காசுக்கு, ₹3/4. நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இங்கே வண்டியில் காலி சிலிண்டர் எடுத்துன்னு போய் வச்சுட்டு வண்டி நிறுத்தினா போதும், அவங்களே எடுத்து மாற்றிடுவாங்க. நம்ம கீழே கூட இறங்க வேணாம், அவங்களே டிக்கி திறந்து அவங்களே சிலிண்டர் காலி சிலிண்டர் எடுத்து வச்சுட்டு மாற்றி நம்ம இதில் வச்சுருவாங்க. அங்கே சரியாக வீடியோ எடுக்க முடியல. நேற்று பெட்ரோல் பங்கான அந்த பிரச்சனையால் வீடியோ அங்கே சரியாக எடுக்கலை. என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா? தெரியுதுடா, கால் எடுக்க கொஞ்சம் இதா இருக்கு, உள்ளுருக்கு நடுங்குதுடா. எனக்கு என்ன பயம்? பெட்ரோல் பங்க்கில் டிலேட் பண்ண சொன்ன மாதிரி இங்கே டிலேட் பண்ண சொல்லிவிடுவாங்க. நான் கீழே கூட இறங்கலை, காரில் உட்காந்து நான் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். 4 சிலிண்ட்ரு மாற்றினோம். 4 சிலிண்ட்ரு இங்கே குவைத்து காசுக்கு 3 தினார் வந்துச்சு. அப்போ ஒரு சிலிண்ட்ரு வந்து 750 பிலிப்ஸ். நம்பூர் காசுக்கு எவ்வளோனா ₹822 அந்த 4 சிலிண்டரு காசு. இங்கே காய்ஸ், காலையிலேருந்து வேலையே வரல. கூட இருக்கிற டிரைவர் கூட போய் சிலிண்டர் எடுத்துன்னு வந்தேன். அதுக்கு மட்டும் தான் வெளியே போனோம், அதுக்கப்புறம் வெளியே போகல. சரி, சாப்பிட்டு சும்மா உக்காந்துக்கிறமே, ஒரு டீ ஒன்று குடிக்கலாம், அதுவும் இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு தண்ணி சுட வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, தண்ணி சுட வைக்கிறதுக்கே இங்கே என்கிட்ட மிஷின் இருக்குது. ஏன்னா இது வந்து கம்பல்சரி கொடுத்துருவாங்க, வீட்டு வேலைக்குன்னு வந்தால் இது சுகரு இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இது இப்படி தண்ணி ஊற்றி இது இப்படி ஆன் பண்ணிட்டா தண்ணி சூடாகிடும். ரெட் கலர் லைட் எரியுதா. பேரிச்சி பழம், வால்நட்டு, இது வந்து சர்க்கரை, இதுதான் அந்த இஞ்சி டீ இன்சர்ட்னது உடனே இதுவாக வருது. இது கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இப்படி தான் இருக்கும், பொடி மாரி கொட்டுதா. இது உள்ள கொட்டிட்டு இது 2 இது சுகரு கொட்டா இது உள்ளே இப்படி
தண்ணி சூடாகிடுச்சு. போட்டு கரெக்டாக வேலை முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், இஞ்சி டீ ரெடி. குடிச்சு பாப்பா எப்படி இருக்குதுன்னு. பா காரமாக இருக்குது. நம்ம ஊரில் இஞ்சி டீ போட்டால் கூட இப்படி காரமாக இருக்குமா இல்லைன்னு தெரில. இது வந்து ஒரு பாக்கெட்டு இதில் சூப்பர் மார்க்கெட்லேருந்து அந்த லூல் ஐப்பர்லேருந்து 30 பாக்கெட் வரும். அது எப்போனா தேவைன்னா குடிச்சிக்கலாம். நான் அப்புறமா லூலு போகும்போது அது ஃபுல் வீடியோவை எடுத்து போடுறேன். நான் காப்பி டீ தூள் இருக்குதுன்னு. செம்மக்காரம். இது கூட ஒரு 4 பேரிச்சம்பழம், ஒரு 4 வால்நட்டு, ஒரு 4 பிஸ்தா, 4 முந்திரி சாப்பிட்டோமா கொஞ்சம் இதுவாக இருக்கும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 போ. நம்ம ஊரில் இருக்கிறதுலாம் பேரிச்சம்பழம் கிடையாது பெரும்பாலும். அது சுகர் சிரப்பு தான். அதுதான் பேரிச்சம்பழம்னு சொல்லி ஏமாத்தின்னு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறதுலாம் பெரிய பெரிய பேரிச்சம்பழம்லாம் இருக்குது. கிலோ 1000 ரூபா, நம்ம ஊர் காசுக்கு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா வரைக்கும் விற்கிற அளவுக்கு கூட இங்கே பேரிச்சம்பழம் இருக்குது. அவ்வளோ பெருசு இருக்கும். நான் சூப்பர் மார்க்கெட்டு போகும்போது அதெல்லாம் வீடியோ எடுத்து காட்டுறேன். எத்தனை வகை பேரிச்சம்பழம் இருக்குது, அது எவ்வளோலாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்பா செம காரமாக இருக்குது. நம்ம ஊர் நம்ம போடுற இஞ்சி டீ மாதிரியே இருக்குது. என்ன ஒன்று, இந்த இஞ்சி டீலாம் குடிக்கலாமா குடிக்கூடாதா, உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியல. விற்கிறாங்க, வாங்கி குடிக்கணும், வேறு வழி என்ன இருக்குது. ஹலோ காய்ஸ், என்னடா காரில் உக்காந்துங்கன்னு பார்க்குறீங்களா? மேடம் ஃபோன் பண்ணி கார் ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல. மேடம் போகிறாங்களா இல்லை பசங்க போகிறாங்களா தெரில. பசங்க போகிறதா இருந்தால் சரியான தலைவலியில் போலிப்பான்னு கத்திக்கின்னு பாட்டு போட்டுக்கின்னு நான் ஒன்றுமே சொல்ல முடியாது அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? சொன்னால் கேட்குற வயசாக இருந்தாலும் போகிறல. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். எல்லாம் 1 வயசு, 2 வயசு, 3 வயசு அதுமாரி தான் இருக்காங்க பசங்க. அவங்கள்ட்ட சொல்லியும் ஒன்றும் பண்ண முடியாது. சொன்னாலும் கேட்குற நிலைமையிலே அவங்க இல்லை. என்ன பண்ணுறது, வராங்களா இல்லைன்னு தெரில. ஓகே கைஸ், பாய். எங்கே போகிறாங்கன்னு தெரில. மேடம் பசங்க எல்லோரையும் அவங்களோட தங்கச்சி வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே வெளிநாட்டு பொறுத்த வரைக்கும் துபாய் ஆகட்டும், சவுதி ஆகட்டும், குவைத் ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், இந்த வெளிநாடு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கும்பலாக ஒன்று சேர்ந்து தான் சாப்பிடுவாங்கன்னா ஏதாவது ஒரு வீக்கெண்டு. இப்போ புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளும் வந்து இவங்களுக்கு வந்து வீக்கெண்டு கணக்கு தான். புதன்கிழமை நைட் ஆகட்டும், வியாழக்கிழமை நைட் ஆகட்டும், வெள்ளிக்கிழமை நைட் ஆகட்டும். இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்க அக்கா தங்கச்சிங்க இல்லை அண்ணன் தம்பிங்க எல்லாம் கும்பலாக ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஒத்துமையாக இருப்பாங்க. அதாவது ஒத்துமைனா இந்த டிவியில் பார்க்குறதெல்லாம் வந்து சும்மா கற்பனை. ஆனால் நிஜத்தில் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. இவ்வளோ ஒத்துமையாக தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம, எவ்வளோ காசு இருந்தாலும் பொறாமப்படாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க திடீர்னு கும்பை கூட்டிடுவாங்க. அதுமாரி ஒரு சொந்தம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எதை பற்றியும் நினைக்க மாட்டாங்க. காசு வந்துட்டு உங்களுக்கு எதுன்னு பொறாமப்பட மாட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமாக பழகுறாங்க. இவங்கள பார்த்தா சில விஷயம்லாம் பார்த்தா நம்மளுக்கே பொறாமையாக இருக்கும். வவுரோடு என்னடா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு ரீசன் வந்து இங்கே இந்த கவர்மெண்ட்டே எல்லாம் ஃப்ரீயாக தருது. படிப்பு ஃப்ரீ, பணம் ஃப்ரீ, எல்லாமே இந்த கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக தர்றதால இது பணக்கார நாடு தான். இங்கே எப்படின்னா 6 வயசு பசங்கள்லேருந்து 60 வயசு கேள்வி வரைக்கும் எல்லாமே இங்கே ஐஃபோன் தான். ஐஃபோன் இல்லாத வீடும் கிடையாது, ஐஃபோன் யூஸ் பண்ணாத பசங்களும் கிடையாது. எல்லாருமே ஐஃபோன் தான் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா பணக்கார நாடு. ஐஃபோனு, ஐபேடு, நம்மளை மாரி ஆண்ட்ராய்டு ஃபோனால் இவங்களுக்கு மதிப்பே கிடையாது. அப்படி இருக்கிற நாடு. சரி காய்ஸ், இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சிடுச்சு. மறக்காமல் யூடியூப்பில் கொஞ்சம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா, நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். ஃபேஸ்புக்கில் நல்ல வியூஸ் போகுது, ஆனால் யூடியூப்பில் சப்ஸ்கிரைபே வரல. வீடியோ நல்லா இருந்தால் நாங்களே பண்ணுவோண்டான்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாசி எனக்கு கேட்குது. திரும்பவும் அதே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எடுக்க தெரியலையே, கொஞ்சம் பயமாக இருக்குது. போக போக தான் அந்த பயம் எல்லாம் போகும்.
அதுக்கப்புறம் தான் வீடியோ நல்லா எடுத்து போடுவோம்னு நினைக்கிறேன். அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி காய்ஸ், ஓகே பாய், தேங்க்யூ. மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிவிடுங்க.